வணக்கம். உமன் ஸ்டார்ஸ் சீசன் 3. இன்னைக்கு இவங்க ரொம்ப ஒரு இளம் பெண். சமீபத்துல எனக்கு அறிமுகமானவங்க. ரொம்ப துடிப்பானவங்க. ஷி இஸ் ட்ரெயின்ட் இன் மாண்டசோரி அண்ட் ரன்னிங் எ ப்ரீ ஸ்கூல். லிட்டில் வேலி ப்ரீ ஸ்கூல்னு ஒண்ணு நடத்துறாங்க. இந்த ஸ்கூல் 7 வருஷமா ரன் பண்றாங்க. பட் இந்த லைன்ல ஷி ஹேஸ் அபவுட் 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஸ் அமேசிங் அபவுட் ஹர்னா, தினம் அல்லது ஒரு நாளைக்கு 2 அப்படி அவார்டு வாங்குறாங்க. அப்படி இவர்களை எல்லோரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமதி பூபதி. வணக்கம் சுமதி. ஒரு ப்ரீ ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த ஸ்கூல பத்தி சொல்லுங்க. I'm so happy to be a part of this, ma'am. And then you are a very strong and inspiring woman to me. எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. நீங்க கேட்டு நான் ஆன்சர் பண்ற மாதிரி எனக்கு ஒன்று கிடைச்சது. ஐ எம் so much privileged to say this. My name is Sumati Bhupati. I'm running a preschool past 10 years, ma'am. லிட்டில் வில்லி வலசரவாக்கம். 2 இயர்ஸ்ல இருந்து ஸ்டில் 6 இயர்ஸ் வரைக்கும் மேம் குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இது நீங்க ஆரம்பிச்ச ஸ்கூலா இல்ல இது ஏதாவது பிராண்டுக்கு நீங்க எடுத்து நடத்துறீங்களா? ஆக்சுவலா இது ஒரு பிரான்ச்சைசில இருந்து நான் வாங்கினேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிரான்ச்சைசி பர்சன். உங்களுக்கு தெரியும், ப்ரீ ஸ்கூல் இஸ் நாட் அ ஈஸி ஒன். இந்த ப்ரீ ஸ்கூல் ரன் பண்றதுக்கு உங்களோட அதுக்கு முன்னாடி நீங்க என்ன அதுக்கு படிச்சீங்களா? எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? நான் படிச்சது மைக்ரோபயாலஜி. இதுக்குள்ள எப்படி வந்தேன்னா, ஆஃப்டர் மை மேரேஜ் ரொம்ப போர் அடிச்சது. ஹஸ்பண்ட் கேட்டேன், வை குட் நான் ஜாயின் பண்ணிக்கலாமா, ஒரு ப்ரீ ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சரா ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். He said, okay, if you okay with that, you can go அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு போயிட்டு ஒரு ப்ரீ ஸ்கூல்ல டீச்சரா தான் மேம் போலான்னு சொல்லிட்டு உள்ள போனேன். அவங்க ஃபர்ஸ்ட் டே டீச்சரா உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. வித்தின் 1 hour என்ன கூப்பிட்டு we have to talk personally சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க டீச்சருக்கு உண்டான ஆள் கிடையாது. யூ கேன் கம் அண்ட் மேக் அட்மிஷன் டு அவர் ஸ்கூல் சென்டர் ஹெட் அப்படின்ட்டாங்க. ஐ ஹாவ் டு மேக் அட்மிஷன் பிகாஸ் தே சேயிங் ஒன்லி ஒன் வேர்ட், பிகாஸ் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி வி ஜஸ்ட் கிவிங் திஸ் ஒன். நீங்க உங்களுக்கு இது கொடுக்குறோம், நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், ஓகே நம்ம டீச்சர் தானே போனோம், இது பரவாயில்ல, நான் எதுவுமே லைஃப்ல டினை பண்ண மாட்டேன் மேம். ஓகே நான் ரன் பண்ணேன் மேம். ஃபர்ஸ்ட் இயர் ஐ மேட் அட்மிஷன் 180 கிட்ஸின்னு ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன், ஒரு ப்ரீ ஸ்கூல்ல. சோ அது ஒரு ஹாப்பி மூமெண்ட். சரி, அப்புறம் 1 year போச்சு. செகண்ட் இயர் மேம், அந்த குழந்தைங்க முகத்துல அந்த ஸ்மைல் வந்தது பாருங்களேன். அந்த ஸ்மைல பார்த்தோன்னே திடீர்னு நம்ம முன்னாடி ஒரு கடவுள் வந்து நின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஒரு பெரிய எதையோ சாதிச்ச மாதிரி இவரு நம்மள பாக்குறாரு, நம்மள பார்த்து கேக்குறாருன்னு அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இன்னமும் அந்த ஃபீல் இருக்கு மேம். எனக்கு எதுவுமே அறியாத ஒரு பூரிப்பு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த குழந்தைங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்றது, சுமதி மேம்னு சொல்றது, ஐ லவ் லைக் எனிதிங். இந்த குழந்தைங்க அதை எனக்கு கொடுக்கும் போது இன்னும் எனக்கு நிறைய வேணும். அந்த குழந்தைங்களோட லவ் எனக்கு வேணும் வேணும் வேணும்ட்டு இப்ப வரைக்கும் 7 years போயிட்டு இருக்கேன் மேம். எக்ஸ்பீரியன்ஸ் 10 years இருக்கு. நீங்க அதை எடுத்து நடத்தலாம், நம்மளே தனியா பண்ணலாம். அந்த லிட்டில் வில்லி அப்படிங்கிறது எப்ப வந்தது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த கிட்ஸில பேண்டமிக் ஒரு 2 years ப்ரியர் மேம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கிட்ஸி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னொரு ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல, டு பி ஃப்ராங்க். ஏன்னா நம்மளுக்கு இந்த 3 years தெரிஞ்சிருச்சு, வை ஷுட் வி ஸ்டார்ட் த ஓன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் சர்ச்சிங் நிறைய பார்த்தேன். உங்களுக்கு அந்த பட்ஜெட் எல்லாம் பார்த்தேன். பிகாஸ் என்னோட ஹப்பி எனக்கு சொன்னது, whatever you are doing, you have to do yourself, everything to yourself அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. மேரேஜ் அப்பயே சொல்லியிருக்காரு. சோ நான் எல்லாமே பண்ணணும். ஐ ஹாவ் டு டூ மை செல்ஃப், ஃபினான்ஷியல் ஒரு பிசிக்கலா இருக்கட்டும், ஐ ஹாவ் டு டூ. சோ யோசிச்சு ஓகே வி கேன். அப்ப கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது மேம். ஒரு சம்திங் அமௌண்ட் ஒரு 7 வச்சுக்கோங்களேன். ஓகே வி கேன் ஸ்டார்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சோடனே ஃபர்ஸ்ட் இயர் ஐ காட் a 5 admission only. நான் 5 இருக்கு. நான் ஐயோ 5 தான் இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டேன் மேம். ஓ மை காட், ஐ அம் ஹேவிங் 5 அப்படின்னு நினைச்சேன். 5 இருக்குல்ல, we can. Next year I got a 25. Third yearல இருந்து I'm reaching 50+, 100+. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 140+ மேம். வெரி குட். ஒரு ப்ரீ ஸ்கூல் ரன் பண்றதுக்கு எப்படி இருந்தா அதற்கு பேரண்ட்ஸ் குழந்தைகளை கொண்டு விடுவாங்க? ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் இஸ் மெயின் திங். ட்ரஸ்ட் வேணும். ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து பார்க்கும்போது அவங்க என்கிட்ட பேசுவாங்க, மேக்கிங் அட்மிஷன். அந்த டைம்ல ஐ ஹாவ் டு கிவ் அ ட்ரஸ்ட் வேர்ட்ஸ். ட்ரஸ்ட் வேர்ட்ஸ்னா உங்க குழந்தைய நல்லா பார்த்துப்போம். நோ, உங்க குழந்தைய நீங்க எங்ககிட்ட கொடுத்துறீங்க, அதுக்கு நான் டபுள் உங்களுக்கு ப்ரௌட் மூமெண்ட் தான் கொடுப்பேன். அந்த பேரண்ட்ஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 2 years குழந்தைய, இந்த ஒரு குழந்தைய எங்களால சமாளிக்க முடியல, நீங்க எப்படி இவ்வளவு குழந்தைங்களை சமாளிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஐ கிவ் இண்டிவிஜுவல் கேர் மேம்.
உங்களுக்கு டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க உங்கள மாதிரி எப்படி இருப்பாங்களா? நான் பர்சனலா ட்ரெயின் பண்ணுவேன். என்ன மாதிரி தான் அங்க இருக்க அத்தனை டீச்சர்ஸும் இருக்கணும். ஓ. 3 மந்த்ராஸ் மேம். ம். நோ ஹோல்டிங், நோ பீட்டிங், நோ ஹேட்ரட். ம். என்கிட்ட இருக்க 10 விரலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ம். டீச்சர்ஸா இருக்கட்டும், கிட்டா இருக்கணும். இந்த ம். கிட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே தான் அந்த கிட்டுக்கும். ம். சோ இந்த 3 மந்த்ராஸும் நான் ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேம். என் ஸ்கூலுக்குள்ள வந்தோடனே கரிக்குலம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ம். யூ ரெஸ்பெக்ட் த பேரண்ட்ஸ். அம்மா அப்பாவை வாங்க போங்க தான் பேசணும். செகண்ட் இஸ் ஹைஜீனிக். இதுதான் என்னோட ஸ்டாஃப்க்கும் நான் டீச் பண்ணுவேன். So ம். everyone saying one word, Sumathi ma'am school is very branded and trust. இந்த மாதிரி ஒரு குட்வில் கெயின் பண்றதுக்கு உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன? We are so kind to all the parents and kids Okay. also. யூ செட் குழந்தையாவே மாறிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்படி ஒரு பேஷன் உங்களுக்கு எப்படி வந்தது? Passion ம். எப்படின்னா, நான் ஒரு ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ம். ம். அங்க இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். எனக்கு அந்த குழந்தை முகத்துல சிரிப்பை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன். ம். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பேஷனா இருக்கணும், அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குது. 2 திங்ஸ் தான் மேம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அந்த பேஷனுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், த ஸ்மைலிங் ஃபேஸ். ம். 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 குழந்தைங்க முகத்துல இருக்க சிரிப்பு. ஓகே. தட் இஸ் மை பேஷன். குட்வில் கெயின் பண்றதுக்கு உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன? பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, we are so kind to all the parents ma'am and kids also. யார் எவ்வளவு மாண்டிசரி ட்ரைன் பண்ணிட்டு வந்தாலும் நான் நடத்துற ஸ்கூல்ல நான் ட்ரைனிங் தனியா கொடுப்பேன் மேம். ஏன்னா என்னோட ஸ்கூலுக்குன்னு தனியா ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ம். ம். சோ ஐ கிவ் சம்திங், அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுப்பேன். நீங்க வந்து மேபி ஒரு 10 வருஷத்துக்குள்ள யுவர் டேஸ்டிங் சக்சஸ் Yes. எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? Yeah, I'm so happy ma'am. ம். Feel happy but not satisfied. ஓகே. இன்னும் நிறைய பண்ணணும், ம். பண்ணிட்டே இருக்கணும் மேம். ம். 2 திங்ஸ் மேம். கிட்ஸ் வந்து என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. அதை விட பேரண்ட்ஸ் மேம். நான் வந்து எதுவும் நினைச்சு உங்க ஸ்கூல்ல சேர்த்தேன். நிறைய பேரண்ட்ஸ் அழுது இருக்காங்க மேம் என்கிட்ட. ம். ம். ரொம்ப ட்ரஸ்டியா இருக்கு மேம். அந்த மாதிரி சொல்லும் போது அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லுவோம். ம். சோ ஐம் சோ ஹாப்பி அண்ட் பிளஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். ம். இன்னும் பண்ணிட்டே தான் மேம் இருப்பேன். ஐம் டூயிங் மை யூனிக்கா இன்னும் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். உங்களோட கோல் என்ன? என்னோட கோல் ஐ எக்ஸ்பேண்ட் மை ப்ரீ ஸ்கூல் மேம். ம். ம். இன்னும் யூனிக்கா பண்ணணும், நிறைய கரிக்குலத்துல நிறைய சேஞ்ச் கொடுக்கணும், எக்ஸ்ப்ளோரேஷன் நிறைய பண்ணணும் குழந்தைங்களுக்கு, ம். ம். கன்சிஸ்டன்சி டீச் பண்ணணும், ம். ஃபியர்லெஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். ஐ மீன் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு லிட்டில் வெலி ஸ்கூலோட ஒரு டைரக்டர் அந்த சுமதியை பார்த்தோம். ஆரம்ப கால சுமதி எப்படி இருந்தாங்க? ஆரம்ப கால சுமதி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப இன்னசென்ட். ம். ஐம் சோ இன்னசென்ட். ம். எதுவுமே தெரியாது எனக்கு. ம். நேட்டிவ் சேலம். சேலம். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் ஐ கேம் சொல்லி. ஓகே. ஆஃப்டர் மேரேஜ். அந்த சுமதி எப்படி லிட்டில் வெலி சுமதியா அந்த அந்த கேரக்டர் எப்படி எப்படி மாறிது? பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் மேம், பிகாஸ் ஆஃப் மை ஹப்பி. ம். ம். என்னன்னா அவர் சொல்லுவாரு, டோன்ட் சிட் இன் ஒன் பிளேஸ், யூ ஹேவ் டு க்ரோ மோர். ம். ஏதாவது லேர்ன் பண்ணிட்டே இரு, யூ கேன் லேர்ன் மோர். சோ அதுலதான் அப்படியே கொஞ்சம் வந்தேன். ஓகே, கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியர் இருந்தது மேம். ம். ஐ ஹாவ் அ ஃபியர். ம். சரி, ஒரு டைம் ஒரு ஸ்கூலுக்கு போலாம், ஐ டோல் யூ. ம். சோ போனேன். ஓகே, ஐ காட் அ கான்ஃபிடென்ட். ம். பண்ணலாம். நான் டினை பண்ண மாட்டேன் எதையுமே. ஓகே, ம். பண்ணலாம், பண்ணி தான் பார்ப்போமே. பட் இட்ஸ் நாட் ஈஸி மேம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கேன். ம். இட்ஸ் நாட் ஈஸி. ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இன் மை லைஃப். அதெல்லாம் தாண்டி தான் இந்த பிளேஸ்க்கு இருக்கேன். எனி சக்சஸ் அது வந்து வலி இல்லாம வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி வந்து ஒரு வெற்றி அடைகிற பெண்ணுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன? வாட்ஸ் யுவர் அட்வைஸ் டு எ வுமன் who wants to taste success like you? First, planning is very important. Second one is a consistency. And then balance the family and your entrepreneurship or your business. That is very, very important in life. ஏன்னா நம்ம பிசினஸ் கிட்டே ஓடிட்டோம்னா ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வெரி நைஸ். வெரி நோ கிவ் அப். விமன் நாவே நோ கிவ் அப் மேம். ஸ்ட்ராங் அண்ட் போல்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் தென் ஒன்லி அதர்ஸ் வில் ரெஸ்பெக்ட் யூ. உனக்குள்ளேயே நீ பயத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா மத்தவங்களை நீ பார்க்கும் போது உனக்கு அந்த பயம் தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த இன்டர்வியூ ஆர் இந்த பேட்டி மூலமா இதை பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட்ஸ் யுவர் மெசேஜ்? என்னோட மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஃபேமிலி. என்னோட ஒரே மெசேஜ், ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பார்ட்னர், யூ டு ரெஸ்பெக்ட் யுவர் பார்ட்னர். ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தான் யூ கேன்
get a success in your life. Be kind to others. யாரையும் ஹேட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கைண்டா இருக்கீங்களோ லைஃப்ல அவ்வளோக்கு அவ்வளோ யூ க்ரோ லைக் எனிதிங். தேங்க்யூ சுமதி. ரொம்ப குயிக்கா கேட்ட உடனே சரின்னு சொல்லி, ஐ நோ யூ ஆர் ஆல்வேஸ் லைக் தட். உடனே ஒத்துக்கிட்டு ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேம் 1 minute மேம், உங்களுக்கு நான் ஒரு கவிதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஹாவ் டு சே யூ பிகாஸ் ஐ அம் a fan of you also. 1 minute மேம். சொல்லுங்க. நான் ஜஸ்ட் 2 minutesல ரெடி பண்ண கவிதை அது. பெண் என்றால் மென்மை என்று சொல்வார் உண்டு, ஆனால் நீங்கள் மென்மையிலும் வலிமை நிறைந்த உருவம். அன்பு உங்கள் மொழி, அறிவு உங்கள் நடை, தன்னம்பிக்கை உங்கள் அடையாளம், ஒரு குடும்பத்தின் தூண், பல பெண்களின் ஊக்கம், எங்கள் மனங்களில் ஒளியாய் நிற்பவர் நீங்கள். வாழ்க்கையை அழகாக நடத்தும் ஒரு பெண் என்றால் அதற்கான அர்த்தம் நீங்கள் தான். I am very, very happy. ரொம்ப thank you so much, Sumati, for the love and affection you have on me. Thank you very much. Ma'am. Yes, ma'am. Yeah. Thank you, ma'am. Happy New Year, ma'am. Thank you. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு சுமதி பூபதி எவ்வளவு அழகா பேசினாங்க பாருங்க. லவ் தான் உலகத்துல வேற ஒண்ணுமே இல்ல, குடும்பம் ரொம்ப முக்கியம், குழந்தைகள் உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா பேசினாங்க. சாதிக்கிறவங்க ஒத்துத்துறோம், வெற்றி பெறும் ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இந்த பேட்டிகள் மூலமா நான் அதை தான் உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா கிடைக்குமா சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சும்மா கிடைக்காது. அதற்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒருவரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த விதத்தில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான, வெற்றிகரமான, அன்பான, ரொம்ப எளிமையான பெண் சுமதி பூபதி. மறுபடியும் இன்னொரு உமன் ஸ்டாரோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.